இந்த ஒரு கேப்சா பாக்ஸ் ரோபோட்டால டிக் பண்ணவே முடியாது. ரீசெண்டா இருக்க ரோபோட்ஸ் என்னென்னமோ பண்ணுது. ஆனா இந்த ஒரு சிம்பிளான கேப்சா பாக்ஸ் அதெல்லாம் டிக் பண்ணவே முடியாதுங்க. நீங்க நிறைய வெப்சைட் யூஸ் பண்ணும்போது பாத்திருப்பீங்க. உங்களுக்கு சில பசில்ஸ் கேப்சா எல்லாம் கொடுத்து நீங்க ஹியூமன் தானே வெரிஃபை பண்ணுவாங்க. அதுல இருக்க பசில கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களால அந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா இது மாதிரியான கேப்சாஸ் எல்லாம் இப்ப இருக்க ரோபோட்ஸ் ஈஸியாவே சால்வ் பண்ணிடுது. ஆனா இந்த ரீகேப்சாவை மட்டும் எந்த ஒரு ரோபோட்டால சால்வ் பண்ணவே முடியாது. இந்த ஒரு டெக்னாலஜி பேர் தான் ரீகேப்சா. இதோட அப்ரிவேஷனை நான் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், பாத்துக்கோங்க. இதுல கொடுத்திருக்க டிக் பாக்ஸ் ரோபோட்டால கண்டிப்பா டிக் பண்ண முடியும். ஆனா விஷயம் என்னன்னா அது டிக் பண்றோமா இல்லையா கிடையாது. அது எப்படி டிக் ஆகுதுன்றது மேட்டர். இதுவே ஒரு ரோபோட் அதை டிக் பண்ணுதுன்னா அது எந்த ஒரு வளைவு சுழிவுமே இல்லாம டைரக்டா போய் டிக் பண்ணிரும். அதை டிடெக்ட் பண்ண அந்த கம்ப்யூட்டர் அந்த ரோபோட்டை அலோ பண்ணாது. இதுவே நம்ம அதை டிக் பண்றோம்னா நம்ம சும்மா போய் டிக் பண்ண மாட்டோம். ஒரு வளைவு போட்டு எட்டுலாம் போட்டு போய் டிக் பண்ணுவோம். அந்த வளைவு நிலைவுலாம் கணக்கு பண்ண கம்ப்யூட்டர் இது கண்டிப்பா ஒரு ஹியூமன் தான் கிளிக் பண்ணிருக்கான்னு சொல்லி நம்ம அலோ பண்ணிரும். பார்த்துட்டு இருக்க சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் வந்திருக்கும். நம்ம போன்ல கிளிக் பண்ணும்போது டைரக்டா போய் கிளிக் பண்றோம். அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கும்? மொபைல் பிளாட்ஃபார்ம்ல பொறுத்த வரைக்கும் அது நம்மளோட ப்ரௌசிங் டேட்டாவெல்லாம் ஆக்சஸ் பண்ணி இது ஹியூமன் தான் சொல்லி கண்டுபிடிக்கும். இத பத்தி இன்னும் டீடைலா ஒரு வீடியோ வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.